கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சரித்திர புஸ்தகத்திலிருந்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்க சன் ஜோசப் ஜெபராஜ், ஜோசப் தர்ராஜ் அவங்களை ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய வாஞ்சைக்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க கொடுக்க நல்ல இன்புட்ஸ்க்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க பைபிள் காலேஜ்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் டைம் எடுத்து இங்க நம்மளுடைய பைபிள் ஸ்டடிக்கு வரதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் ஹிம். அதே மாதிரி இங்க வந்திருக்க ஒவ்வொருக்கா நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு இப்போ பரீட்சையும் அவங்களுக்கு ஜாப் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, அவருக்கும் ஆடியோ இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பிரதர், நோ ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுடைய பைபிள் ஸ்டடிக்கு அது மாதிரி வர முடியாம இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கச்சி ஜனுஷா, அவங்க வந்து பயங்கர உற்சாகமா இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ சிஏ கிளாஸஸ் காலையில் நடக்குது. அது பிறகு மத்தியானம் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஷீ இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு ஜாயின். நேற்று பைபிள் ஸ்டடியில் அவங்க அதிகமாக வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தும் அவங்க வர முடியாமல் போச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். கேட்கும்பொழுது கவலையா இருந்துச்சு. எனிவே ஐ சின்சியர்லி தேங்க் ஹர். இந்த வீக் வடிவேல் பயங்கர பிஸியா இருந்ததுனால ஜனுஷா தான் இந்த பிபிடிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் கிளாஸ்க்கு வர முடிய மாட்டேங்குது. கிளாஸ் நடக்குது அல்லது ஆஃபீஸ் ஒர்க், பயங்கர சேலஞ்ச் நிறைய பேருக்கு இருக்குது. பட் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் கீன் இன்ட்ரெஸ்ட். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, சரித்திர புஸ்தகத்திலிருந்து நாங்கள் படிக்கும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரத்தக்கதாக நீ தந்திருக்க மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அது மட்டும் இல்லாதபடிக்கு எங்களை சுற்றிலும் இருக்கிற ஊழியத்திலே, திருச்சபையில, ஆண்டவரே, சமுதாயத்துல இருக்கிற மக்களோடு நாங்கள் இந்த சரித்திர புஸ்தகத்தை ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதான கிருபை நீ தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேரம் எடுத்து வந்திருக்க முடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யூடியூப்ல பார்க்க முடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேத பகுதியை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஒருவேளை இன்றைக்கு கூட கத்தாவே மிகுந்த ரொம்ப தெரிந்த ஒரு பகுதியான சொல்லி இல்லாதபடிக்கு அதிலிருந்து கத்தர் எங்களுக்கு கொடுக்கிற செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய மத்தியிலே நீர் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வேகமா பார்க்கும் பொழுது சரித்திரத்திலிருந்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். சரித்திர புஸ்தகத்திலிருந்து படிக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தின் சரித்திரத்திலே நடைபெறுகிற சம்பவத்தை நம்ம கம்பேர் பண்ண முடிகிறது. த லார்ட் ஆல்மைட்டி, அந்த வார்த்தையை, சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை வந்து இந்த புஸ்தகத்துல வந்தது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே சமயத்துல இன்னும் ஆண்டவரை குறித்தான அறிவுல இன்னும் அதிகமா வர வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு வருகிறது. அன்னாளுடைய ஜெபமும் அன்னாளுடைய துதி ஸ்தோத்திரத்தையும் நம்ம பார்த்தோம். அது நமக்கு நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு உபயோகமா இருந்தது. அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது என்ற வார்த்தைய 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம். அதன் மத்தியிலும் சாமுவேலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, ஒரு பெரிய கிருபை. இன்னைக்கும் ஒரு சில இடங்களிலே, ஒரு சில நேரங்களிலே, ஒரு சில திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட ஒரு புத் உணர்ச்சி, அதாவது ஒரு பெரிய எழுப்புதல் வராம இருக்கிற காலகட்டத்திலே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தர முடியும். நம்மளை உயிர்மீட்சி அடைவதற்கு ஒரு கருவியாக உபயோகிக்க முடியும் என்பதை நம்ம சாமுவேலுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம படிக்கிறோம். We should not be religious, but we have to be very spiritual என்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். எபெனேசர் என்ற வார்த்தை இந்த பகுதியில தான் வருகிறது. 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்தார் என்பது கடினமான நாட்களை கடந்து போகும் பொழுது சொன்ன ஒரு காரியம். ரொம்ப வசதியா இருந்துட்டு, எல்லாத்துக்கும் வசதிக்கு மேல வசதியா இருந்துட்டு, எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்தான்னு சொல்றது ஒரு பக்கம், அது உண்மை. ஒருவேளை நமக்கு அப்படி இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கடினமான நாட்களை கடந்து வரும் பொழுது அதன் மத்தியிலே தேவன் எங்களுக்கு உதவி செய்தார்ன்னு சொல்வது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய பைபிள் ஸ்டடியில வந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், ஒரு சில வர முடியாம இருக்கிறவங்க ஜெப குறிப்புகளாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவங்களுடைய காரியங்களை கேட்கும் பொழுது ஐ குட் வெரி மச் ரிலேட். ஈவன் இன்னைக்கு காலையில ஒரு குடும்பத்தாரோட பேசிட்டு இருக்கும் பொழுது அதான் சொன்னேன்,
இந்த நாட்கள்ல சரித்திர புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கோம். நீங்க பிஸியா இருக்கனால வர முடியாம இருக்கிறது. பட் ஐ கேன் வெரி வெல் ரிலேட். நம்முடைய சரித்திரத்துல நடைபெற்ற சம்பவத்தை இந்த காலகட்டத்துல திருச்சபையின் மக்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில, திருச்சபையில, ஊழியத்துல மிகவும் பொருத்தி பார்க்க முடியும் என்பதை பார்க்க முடிகிறது என்று சொல்லிட்டு இருந்தேன். நேத்து நம்ம பார்க்கும் பொழுது த லீடர்ஸ் விதின் அஸ், நம்முடைய மத்தியில இருக்கிற பலதரப்பட்ட தலைவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல த லீடர் விதின் மீ, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தலைமை புஷ் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய முந்துதலை தரக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை இந்த உள்ளான மனுஷனை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ரிஜெக்ஷன் ஆஃப் காட், அவங்க வந்து ஒன்ன ரிஜெக்ட் பண்ணல, என்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நேற்று நம்ம பார்த்த முக்கியமான செய்தி என்னன்னா, சவுலை அவர் தெரிந்து கொண்டதும் சவுலை ஆண்டவர் புறக்கணித்ததையும் நம்ம நேற்று படித்தோம். இன்னைக்கு தொடர்ந்து ஒரு சிறிய பகுதி கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு சிறிய பகுதி தான். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற 5 அதிகாரங்களை இன்னைக்கு வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா நாளைக்கு நம்ம கர்த்தருக்கு சித்தமான 11 அதிகாரங்கள் பார்க்க வேண்டும். அது அதிகமாக தாவீது உடைய வாழ்க்கையில தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா தாவீதனுடைய கஷ்டமான நாட்களை கடந்து போனது, அவர் ஆல்மோஸ்ட் ராஜாவாயிட்டாரு, ஆனாலும் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதபடிக்கு இருந்த ராஜாவாக தவித்ததை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தாவீதனுடைய ராஜாவான துவக்க நாட்களிலே நடந்த சம்பவங்களை சுருக்கமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி 16ஆம் அதிகாரம் சாமுவேல் பெத்லெஹேமுக்கு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்துல தாவீத எப்படி அபிஷேகம் பண்ணான்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. யூ கேன் ஹேவ் யுவர் ஹெட்போன். ஒரு நிமிஷம். என்னது கேட்கல, என்னுடைய வால்யூம் கேட்கல. கம்ப்யூட்டர்ல இருக்க அதனால வால்யூம் கேக்குதோ, போன் வரல வாயில சொன்னாங்க, அதனால அவங்க கேட்கும். சோ தேவன் தாவீத தெரிந்து கொண்டத 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் நமக்கு மிகுந்த ஒரு தெரிந்த ஒரு அதிகாரம். தாவீது கோலியாத்தை கொன்னது. சிறு வயதுல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் வந்து என்னுடைய பேர பிள்ளைங்களோட இருக்கிறேன். என் பேரனுக்கு 4 வயசு ஆக போகுது, என் பேத்திக்கு 5.5 வயசு ஆகுது. அண்ட் அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான கதை கோலியாத் கதை. அதிலும் குறிப்பாக நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, தாவீது வந்து சிங்கத்தை கொன்னுட்டான் சொல்ற அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு மனுஷன் சிங்கத்தை கொன்னுட்டான் சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைங்க விரும்பி கேட்கக்கூடிய ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுல இருந்து மகத்தான ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 18-19 தாவீது சவுலோடு கூட இணைக்கப்பட்டது, எப்படி சவுல் துவக்க நாட்களிலே அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்துதான் சவுலுடைய மிகவும் வேதனையான எண்ணங்கள், தாவீதை குறித்தான எண்ணங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதோடு கூட ஒரு அதிகாரம் 20ஆம் அதிகாரம் ஜோனத்தான் தாவீதனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனவே இந்த தலைப்புகளிலே இன்னைக்கு வேகமாக இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள கடந்து போகலாம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதியா இருந்தாலும் கூட இந்த ஸ்டோரியை நம்ம வாசிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வாசிக்க தெரிந்து கொள்ள பகுதி வந்து தாவீது கோலியாத்தை கொன்ன கதை தான். அதை நீங்க கவனிக்கும் பொழுது நான் சொன்னது போல சின்ன பிள்ளைங்க பாக்குறது போல ஒரு பெரிய ஃபைட்டு, பயங்கரமான ஃபைட்ல ஒருத்தர் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்காதபடிக்கு லுக் அட் த தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். தேவன், வேர் இஸ் காட், அதுல தேவனுடைய ஈடுபாடு, தேவனுடைய காரியங்களை நம்ம மனசுல வச்சுக்கொண்டு இந்த வேத பகுதியை நம்ம கேட்கலாம். தம்பி அக்ஜித் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில PhD பண்ணிட்டு இருக்கான். அவர் நமக்காக வேதத்தை வாசிக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 49 வரை. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான்
என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்ட வந்து பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உம் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென். That lovely reading. Of course, நமக்கு தெரிஞ்ச பகுதியா இருந்தாலும் கூட எப்பெல்லாம் நம்ம இந்த பகுதியை வாசிக்கிறோமோ நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு உந்துதலை பார்க்க முடிகிறது. அதாவது we can easily identify with தாவீதோட நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கோலியாத்னு சொல்லும் பொழுது பல விதமான பெரிதான காரியங்கள், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களோடு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை பார்க்க முடிகிறது. ரைட். 16ஆம் அதிகாரத்தை வந்து நம்ம படிக்கணும். நேற்று வந்து நம்ம 15ஆம் அதிகாரத்தை முடித்தோம். 16ஆம் அதிகாரத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். இது வந்து பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22 வந்து நம்ம கண்டிப்பாகவே கோட் பண்ணி ஆகணும். அது இந்த இடத்துல சரியா வரதை நம்ம பார்க்க முடிகிறது. பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அது தேவன் செய்த ஒரு மகத்தான கிரியைய பவுல் ரொம்ப அழகாக இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி தன்னுடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னில அவர் புறப்பட்டு போகும் பொழுது கொடுத்த செய்திகளில இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அதுல கிளியராக மென்ஷன் பண்றாரு 2 மிக முக்கியமான காரியங்கள். ஐ ஹவ் ஃபவுண்ட் டேவிட் அ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். என்னுடைய இருதயத்திற்கு அவன் ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்றது. 2வது காரியம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம தாவீத அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பாக பவுலுடைய இந்த வார்த்தை வந்து நம்மள மிகுந்த என்னது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கறது மாதிரி இருக்க முடியுது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு தாவீது கதை நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. எப்பவுமே கான்ஸ்டன்டா வாசிக்கிறது படிக்கிறது ரொம்ப அவசியம். என்னுடைய லைஃப்ல நான் யோசித்து பார்க்கேன். ஒரு முறை நான் பைபிள் காலேஜ்ல இருக்கும் பொழுது நாக்பூருக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்காக போக வேண்டியிருந்துச்சு. சம்மர் எதுக்கு போனேன்னு சொல்லி ஞாபகம் இல்லை. பட் ஐ ஹேட் அ லாங் டைம். என்ன செய்யறதுன்னு சொன்னோடனே டேவிட் லைஃப் வாசிப்போன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங். இன்னும் எனக்கு மறக்க முடியல. அவன் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால அந்த டேவிடுடைய ஹோல் ஸ்டோரியும் அப்படியே ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் இட் பிகாஸ் ஐ ஹேட் டைம். இட் வாஸ் a real great experience. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பேசேஜா படிச்சுட்டு இந்த கதை தெரியும் அந்த கதை தெரியும் சொல்லி நம்ம சின்ன பிள்ளைங்கள மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டடிக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஆதியாகமம் முடிச்சிருக்கோம். இப்போ 1 சாமுவேல் சரித்திர புத்தகத்தை படிக்கும் பொழுது கமெண்டேட்டர்ஸ் என்ன அழகா எழுதுறாங்கன்னா, இவங்க வெளியே வரும் பொழுது ஷைன் பண்ணதுக்கு காரணமே, அதுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பு ஜெயில இருக்கும் பொழுது நொந்து போய் என்னடா வாழ்க்கை, நான் வித்து போட்டான்னு வந்தா வாழ்க்கை போச்சே சொல்லிட்டு அப்படியே நொந்து போய் இருந்திருக்கே மாட்டார். சரி, இன்னவனுக்கு ஹெல்ப் பண்ண, அவன் போய் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லி கேள்விப்படுறேன், அவனும் போய் பார்வோன்ட்ட சொல்லிட்டு வேதனையோடு அவன் உட்கார்ந்துருந்தமா இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஒரு கமெண்ட்ரியில வாசிக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்சருடைய நோட்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன், அதுல போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அவனுடைய அந்த டச் வித் காட், அவனுடைய அந்த ஆண்டவரோடு இருந்த தொடர்பு அப்படியே இருக்கும் பொழுது பார்வோன் திடீர்னு கூப்பிடாடி வாப்பா வந்து நான் என்னுடைய சொப்பனத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே போய் தானியல் போலவே சொல்றான், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானம், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறான். அதுவும் திடீர்னு நடக்காது. நம்ம போய் ஜெயில உட்காந்துக்கிட்டு அப்படியே வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வெளியே வந்த உடனே ஆண்டவன் சொல்லி நம்ம மகிமைப்படுத்த முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க அந்த தொடர்புல ரொம்ப உறுதியா இருக்கும் பொழுது சடனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது we will testify God. அதே மாதிரிதான் தாவீது வந்து ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற மகனாக இருந்திருக்கார். அதோடு கூட ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் என்பது அவருடைய துடிப்பா இருந்திருக்கு என்பதை நம்ம இந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்தை 2 பிரிவா பிரிக்கலாம். அதுல முதல் 13 வசனங்களை பார்க்கும் பொழுது சாமுவேல் பெத்லெஹேமுக்கு போகிறார். அவருடைய சொந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் டூ ஃபார். அங்க போகும் பொழுது சாமுவேல் மிகவும் ஹியூமன், அதாவது அவரு ஒரு மனுஷன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே சவுல் என்னை கொண்டு போட்டுருவானே, போய் நான் ஒண்ணு ராஜாவை அபிஷேகம் பண்ண போட்டுன்னு கேட்டானா, சாமுவேல் இஸ் a saint. அதாவது நம்ம சாதாரணமா சொல்ல போனா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய மனுஷன். ஆண்டவர் அப்படியா கை விட்டுருவாரு, சவுல் வந்து நம்மளை கொண்டு போட்டுருவானேன்னு சொல்லிட்டு பயம். தட் இஸ் ஹியூமன். இன்னைக்கு எனக்கு அதான் கொஞ்சம் கவலையா இருக்குது. ஒரு சில ஆவிக்குரிய மனிதர்கள் as if they are angels, they are divine, nothing can touch them சொல்ற மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்பிரிச்சுவலா நம்ம பேசுகிறத கேட்கும் பொழுது கவலையா இருக்கிறது. பேதுரு அப்படிதான் சொன்னாரு. ஜீசஸ் சொல்லும் பொழுது, ஆண்டவரே யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் மட்டும் கண்டிப்பா செத்தாலும் உங்க விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே 3 தடவை மறுதளிச்சிட்டாரு.
So what a pathetic condition it is. So anything can happen to us. அதுதான் நான் அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம். எனக்கு அந்த ஒரு பயத்தோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தணும். சாமுவேல் அப்படி பயந்தான்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அவிசுவாசத்தினாலே சொல்லிட்டாரு அல்லது தேவன் மேல நம்பிக்கை இல்ல சொல்லிலாம் நம்ம கமெண்ட் சொல்ல வேண்டியதில்லை. பட் ஹி இஸ் வெரி ஹியூமன் என்பதை அது காண்பிக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஐ எம் நாட் சேயிங் தட் சாமுவேலை போல் நம்மளும் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போலாம் நான் சொல்லவில்லை. பட் டோன்ட் பி சூப்பர் ஸ்பிரிச்சுவல். அது மாதிரி சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு ஏஞ்சலிக்கா வாழ்றது போல நம்ம காட்டக்கூடாது. தட்ஸ் மை பாயிண்ட். ரைட். தேவன் சொல்றாரு, நீ போகும் பொழுது அப்படி ஃபீல் பண்றியா, நீ போய் வந்து நான் ஒரு பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அங்க ஜெஸ்ஸியுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல இருக்கிற பையங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு பெரிய காரியம், சவுல் டாலா இருந்தாரு, சவுல் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தது போலயே ஆண்டவர் இங்கேயும் தாவீதுடைய மூத்த அண்ணனை தெரிந்து கொண்டிருப்பார் நினைச்சிருக்காரு. So his calculation was God did it like that. கடவுள் போனதுல பண்ணும் பொழுது எல்லாரை விட ஹைட்டா இருந்த சவுலை தான் தெரிந்து கொண்டார். இவனும் ரொம்ப டாலா இருக்கான், மூத்த பையன் ரொம்ப இதா இருக்கான், அவனாதான் ராஜாவா இருக்குன்னு சொல்லிட்டு சாமுவேல் யோசிக்கிறாரு. ஆனா நம்ம அறிந்திருக்கிறது படி 7 பேரையும் அவர் செலக்ட் பண்ணன்னு சொல்லி பாக்குறோம். கடைசியா கேட்கிறாரு, இப்படி ஈசாய் தன் குமாரரின் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கு வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனா எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பகுதிகள் அது ஒண்ணு. அதாவது he is nowhere in the picture. அது வந்து அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி, அது பெரிய காரியம் மாதிரி. ஆக்சுவலா ஈசாய் வந்து உடனே முன்னாலே கூப்பிட்டு இருக்கணும், சாமுவேல் வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ வாப்பா வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இருக்கணும். அண்ணன் மாதிரிலாம் இருக்காங்க, நீ வந்துருன்னு சொல்லிருக்கணும். பட் ஈவன் அவங்க அப்பா அம்மாவை கூட, அம்மாவை பற்றி ஒன்றும் போடல, அவங்க அப்பா கூட அவனை ஒரு பெரிய பொருட்டா யோசிக்கல. சாமுவேல் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபீஸ்ட். he was not there. அதுலதான் நம்ம 1 கொரிந்தியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், தேவனுடைய சாய்ஸ் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய தெரிந்து கொண்டுதல் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நம்ம பவுல் மிக அழகான விதத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல அழைப்பை குறித்து சொல்லும்போது சொல்லிக் கொண்டிருக்கார். இன்னைக்கும் இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது டெஃபினட்டா ஐ எம் 100% கான்ஃபிடென்ட், ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார், நான் ரியலி ஸ்மார்ட், நான் தான் பெஸ்ட் இந்த லாட், அதனால என்ன தெரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை உங்க வீட்டுல அப்படி நீங்க இருந்துருக்கலாம், ஆனா நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பா ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே இறங்கிடுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ், என்னுடைய கேஸ் தான். எங்க வீட்டுல 4 பாய்ஸ். எங்க மூத்த அண்ணன் நல்ல மியூசிஷியன். ஆண்டவர் வந்து அவங்கள ஊழியத்துக்கும் தெரிந்து கொண்டு இருந்தானா அவங்க மியூசிக்கை வச்சு நல்லா ஊழியம் செஞ்சிருப்பாங்க. 2வது அண்ணன் பயங்கர ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவங்க ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி ஹாக்கி விளையாடி இருக்காங்க. he was a தமிழ்நாடு பிளேயர். அது பிறகு later he became a university player. then he went into the இதுதான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. so he was a very smart gentleman. என்னுடைய தம்பி அவன் வந்து பயங்கர சோஷியல் டைப். போனானா அவன் ஆண்டவர் அவனை ஊழித்து கிடைச்சிருந்தாருன்னா எக்கச்சக்க பேர்ட்ட போய் பேசி காஸ்பல் சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா ஆண்டவர் என்னதான் மாணவர் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அழைத்தார். அவங்க எல்லாம் ஒழித்து செய்யறாங்க, சர்ச்சில் அல்லது மற்ற இடங்களே செஞ்சுட்டு இருக்காங்க. பட் என்ன, ஆண்டவர் முழு நேரம் ஒழித்து கலைச்சிருக்காங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே 4 பேர் இருக்கும் பொழுது நான் தான்
நீ தெரிந்து கொண்டவனா, இது மாதிரி ஒழித்துக்குன்னு சொல்லிட்டு. ஐ கேனாட் ஸ்பீக். அந்த காலத்துல எல்லாம் அதாவது எனக்கு கொன்ன வாயின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படுவேன். ஒரு பாயிண்ட்டை வந்து பேசுறது கஷ்டப்படுவேன். அதே மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். And I'm extremely, eternally grateful to God. இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது, with all humility, I have to say that it is only by God. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த காலத்துல சேலத்துல இருக்கும் பொழுது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் டெல்லியில வந்து LNTல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நம்ம EGFல இருந்து யாரோ they met him அந்த சர்ச்சில் வச்சு மீட் பண்ணாங்க. அவங்க வந்து USAன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பில்லின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும் சொன்னாங்க. உடனே என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், ஆண்டவர் ஒரு மகத்தான விதத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்தணும்னு சொன்னா அது பில்லியுடைய வாழ்க்கை தான். அவனும் இவ்வளவு தூரத்துக்கு ஊழியத்திலிருந்து பிரசங்கம் பண்றான்னு சொன்னா அது வந்து ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு மகிமையான ஒரு காரியம் சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் டெல்லியில சொல்லியிருக்கான். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. He is 100% right. So my dear brothers and sisters, I do not know what is your background. என்ன பொறுத்த வரைக்கும் தாவீதுடைய போலதான். Nowhere compared to others I cannot be considered. என்ன வந்து ஆண்டவர் கன்சிடர் பண்ணணும் முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் சாய்ஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மகிமையான ஒரு காரியம். We have to really praise God and we have to be eternally grateful to God. Right? சாமுவேல் தனியா பிரைவேட்டா சீக்ரெட்டா அபிஷேகம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். பட் இங்க அவரை வந்து ஃபேமிலியில வச்சே அபிஷேகம் பண்றார். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவனுடைய மூத்த அண்ணனே தாவீதை பார்த்துட்டு ரொம்ப கேவலமா பேசுறார். ஏய் நீ போடா, நீ வந்த வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அன்னைக்காவது அவங்க அண்ணன் ரியலைஸ் பண்ணிருக்கணும், ஏய் சாமுவேல் வந்தாரே, இவனை வந்து அபிஷேகம் பண்ணாரே, நம்மளெல்லாம் விட்டு இவனை அபிஷேகம் பண்ணாரே, ஓ ஆண்டவருடைய கரை இவன் மேல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கணும். இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள ஒரு சிலர் அந்த மூத்த அண்ணனை போல இருக்கும். நம்மளுடைய வீட்டுல நடக்குது, ஆண்டவருடைய கரம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய ஃபெலோஷிப்ல, நம்மளுடைய குடும்பத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். ஆனா சிம்பிளா மறந்து போயிடுறோம். ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது, கோலியாத்து போல ஒரு சில பெரிய தலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு மறந்தே போயிருது. சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்ட என் தம்பி இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் அவன் சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல? காரணம், he is not thinking spiritually. He is not considering the anointment. தாவீது மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவனுடைய அண்ணன் 3 பேருமே யோசிக்கல. அதனாலதான் இதை நான் இங்க ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ரைட், 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கி கொண்டிருந்தது. ஓகே, அதுல வந்து நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி, மற்றவங்களும் நம்ம டக்குன்னு கேட்பாங்க, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, வெரி பேட். அது எப்படி முடியும்? ஆண்டவர் நல்லவர், நல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுப்பார். கர்த்தராலே வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவின்னு சொல்றது எப்படி டெக்னிக்கலி பாசிபிள், தியாலஜிக்கலி பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடும். அதனுடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, எபிரேய பின்னணியத்துல அவங்க இது ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, எல்லாமே உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கருத்துக்களை தான் இருக்குது. இதை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். அல்லது புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம இப்படியா கேள்விப்படுகிறோம், என்னன்னா நமக்கு ஃபியூச்சர் வந்து ஆண்டவருடைய காலத்துல இருக்குது. இப்போ வந்து இந்த அதிபதி, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன், so as if the world is controlled by the evil spirit. சாத்தான் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கான்னு சொல்ற மாதிரி நம்ம அந்த வசனத்தை கோட் பண்றதுக்கு, அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு வாசிபிலிட்டி. நம்மளும் அதை ஒரு சில நேரங்கள் தப்பா யோசிக்க முடியும். அதை நான் சொல்ற வசனம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இவ்வுலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார். So it is not that he is controlling the whole world. ஆண்டவர் தான் கண்ட்ரோல் பண்றார். But evil spirit is there. கண்டிப்பா he allowed the evil spirit to work. அதை நம்ம மனசுல வச்சுக்கொண்டு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதை தொடர்ந்து அவனுக்கு அப்படிப்பட்ட பொல்லாத ஆவி வரும் பொழுது
சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும் என்று சொல்லி உமக்கு ஒரு மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனாலதான் நான் இப்படி போட்டிருக்கேன், த பவர் ஆஃப் மியூசிக். அது நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம். இட்ஸ் நாட் தட் ஒரு தாவீது பாட்டு பாடணும்னு பிசாசு ஓடி போச்சு பிரைஸ் தி லார்ட் சொல்லி நிக்கிறதோட வேண்டாம். We have to consider music both in positive sense and also in negative sense. நம்ம வந்து இப்போ மியூசிக் சொல்லும்போது ரொம்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிறோமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். சர்ச்சிலையும் சரி கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலுமே ஒண்ணு மியூசிக்கே இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. மியூசிக் இருந்தா பாட்டு பாடுவோம், அப்படி இல்லைன்னா விட்டுருவோம்னு சொல்லிட்டு. ஆனா we have to be careful. இப்ப நான் மியூசிக் குறித்து கேள்விப்படும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டது. தமிழ்ல ஒரு மியூசிக் வந்து அந்த மியூசிக்கை பாடும் பொழுது தீ வருமா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அதாவது அப்படிப்பட்ட ஒரு பவர் அந்த மியூசிக்கை போட 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 தீ திடீர்னு எரியுமா? மை காட், என்ன பவர் பாருங்களேன். தென் இந்த அசுத்தமான மியூசிக், பிசாசு வந்து இதே மியூசிக்க எவ்வளவு மோசமான விதத்துல மக்களை அசைக்க முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ. இந்த ராக் அண்ட் ரோல் அது வந்து நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராக் அண்ட் ரோல்னு சொல்லிட்டு அந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஷிலாங் போயிருக்கும் பொழுது அங்க நம்மளுடைய EU ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர அவேர்னஸ். நார்த் ஈஸ்ட்ல மியூசிக் வந்து நீங்க எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக மும்பைலையும் நார்த் ஈஸ்ட்லயும் ரிலீஸ் ஆகுமா. இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அந்த காலத்துல மும்பை ரொம்ப எஃபெக்ட் உண்டு. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல எல்லா வெஸ்டர்ன் மியூசிக்ஸ்க்கும் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு டிமாண்ட் இருந்துச்சு. அங்க போன பொழுதுதான் தெரியும் இந்த மியூசிக் வந்து பிசாசு எவ்வளவு பயங்கரமா மக்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு உபயோகிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், we should not be just carried away. இன்னைக்கு தவறான மியூசிக்கை கேட்டு நம்முடைய வாலிப பிள்ளைங்க சீரழிந்து போகாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும், அவங்கள காப்பாற்றணும். அதே போல நல்ல மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து நல்ல ஒரு உதாரணம். தாவீது மியூசிக் போட போட பிசாசு சவுலை விட்டு ஓடி போயிட்டானா, அசுத்த ஆவி சவுலை விட்டு போயிடுவானா. யோசிச்சு பாக்குறேன். சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்குது. சங்கீதம் 3வது சங்கீதத்திலிருந்து நிறைய சங்கீதங்கள் தாவீது எழுதுனதை நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் மத்தியில் எழுதின சங்கீதங்கள் நிறைய. ஆனா சங்கீதம் 23 போல இருக்கிற அருமையான சங்கீதங்கள். அது அப்படியே பாட பாட தேவன் ஒரு மகத்தான விடுதலையை கொடுத்திருக்கக்கூடிய. ஐ டு நாட் நோ என்ன பாடல் அவர் பாடினான்னு தெரியல. அதெல்லாமே அவர் அந்த ஆடு மேய்த்திட்டு இருக்கும் பொழுது பாடின பாடல்கள். ஹிஸ் சாங் அவங்களுடைய சாங்ஸ் வந்து அவர் உட்கார்ந்து திடீர்னு எழுதின அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இட் வாஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். அதனாலதான் இன்னைக்கு ஆடுகள்லாம் விட்டுட்டு வந்து சவுலோடு கூட இருந்து போனதா நம்ம பார்க்க முடிகிறது. ரைட். இன்னொரு தாட் என்னன்னா, சவுல் அபிஷேகம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டார். He didn't work out any plan. Okay, I'll move the coin and சவுலை வந்து எருசலேம் விட்டு தூக்கிடுவோம், அதுக்கு பிறகு நீ வா, அப்படிலாம் அவர் ஒன்றும் பேசவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அபிஷேகம் பண்ண போயிட்டேன். So that's another important factor we need to consider. இன்னைக்கு ஒரு சிலர் ஊழியத்தை நம்ம தான் வச்சிருக்கிறது போல, சாமுவேல் கையில இருக்கிறது போல, நான் தான்டா ராஜா, நான் தான்டா எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கவே கூடாது. சாமுவேல் அது மாதிரி செய்யவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு பேசாம இருக்கிறார். ஆனா கடைசி வரைக்கும் தாவீதோடு நின்றுருக்காரு. அது நம்ம கிளியரா பார்க்க முடிகிறது. தாவீதோட சாமுவேல் இருந்திருக்காரு. ஆனா காயினை மூவ் பண்ணவே இல்லை. ஆண்டவர் காயினை மூவ் பண்ணியிருக்காரு. எப்படி சவுலுடைய வீட்டுக்கு போகத்தக்கதாக, அந்த அரண்மனைக்குள்ள போகத்தக்கதாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உண்டாக்கியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். That way, தாவீதனுடைய அப்பாட்ட சொல்லிவிட்டான், I really like him and I accepted him as my helper. அவன் என்னோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். So it was not only
anointed by the about என்னது சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, அவர் தாவீது வந்து சவுலாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். So don't think that தேவன் நம்மளை விழித்து கலைச்ச உடனே எப்பவுமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. Not needed. இனிமேல் நம்ம பார்க்க போறோம், சவுல்கிட்ட இருந்து தாவீது பட்ட பாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா people accepted him. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு யங் பீப்புள் they think like that only. ஊழியத்துக்கு வந்துட்டா நமக்கு ஒரே பிரச்சனை தான் சொல்லிட்டு. Not needed. நீங்க இருக்க போகிற உங்களுடைய பாஸ்டர்கிட்ட, உங்களுடைய லீடர்கிட்ட அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ முடியும். காரணம், தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். தேவனுடைய பிரியமான வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது உங்க தலைவர்களுக்கே பயமா இருக்கும். ஓ, இவன் நம்ம இருந்தான்னா நமக்கு ஒரு பெரிய ஆள். சொன்ன மாதிரி சவுல் எப்படி தாவீதை நினைச்சாரோ அதே எண்ணம் இன்னைக்கு சர்ச்சிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, ஈவன் செக்குலர் ஜாப்ல இருந்தாலும், செக்குலர் இடத்துல தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் நம்மளை புறக்கணிச்சாங்க, நம்மளை கேவலமா பேசினாங்க, அதெல்லாம் இருந்தாலும் கூட தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மக்களுக்கு பயம் வரும் என்பது உண்மை. அது மறந்தே போகக்கூடாது. அதனால அவர் கான்சென்ட்ரேஷன் should be not on people. சவுல் எப்படி ப்ளீஸ் பண்ணலாம், எப்படி, அப்படி கிடையவே கிடையாது. கான்சென்ட்ரேட் ஆன் காட். தேவனோடு கூட இருக்க உறவுல, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வதில், தேவனுடைய மக்கள் மேல இருக்கிற கரிசனையோடு கூட உண்மையான தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டு நம்ம வாழ்வதுதான் நமக்கு முக்கியமா காணப்பட வேண்டும். 17ஆம் அதிகாரம், நான் சொன்னது போல கோலியாத்தை தாவீது சந்தித்த அதிகாரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். முதல் 25 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த பெலிஸ்தியன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள பயம் காட்டினான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அவனுடைய வார்த்தையினாலே வந்து டெய்லி வந்து நிற்பான். அவனை பற்றி டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும் பொழுதே பைபிள்ல நிறைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. கோலியாத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷன் 9 அடி, அப்படிப்பட்ட ஒரு ஜெயண்ட், அண்ட் தென் அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அதெல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஹியூஜ் பர்சன் இருந்து வந்து கத்துவான் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் பெலிஸ்தன் அல்லவா, நான் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமத்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்கள் வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி 10ஆம் வசனத்துல, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். அதாவது டைரக்டா he is cursing the people of Israel. இந்த காலத்துல நம்ம கேள்விப்படுறோம்ல, நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, கிறிஸ்தவங்களை குறித்து அப்படி தவறான வார்த்தை சொல்லி சபிக்கிறேன், நீங்க மோசமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிசாசானவன் ஒரு சிலருடைய வாயில வார்த்தையை போட்டு அப்படி பேசிக் கொண்டிருக்கிறவங்க நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தென் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுக்கும் பொழுது நம்ம வாசிக்கிற காரியம் என்னன்னா, எல்லாரும் பயப்படுவாங்களாம், இன்க்ளூடிங் த ராஜாவாகிய சவுலும் சரி, தாவீதுடைய பெரிய டாலா இருக்கிற அண்ணனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் அவன் சொல்றதை வந்து பயப்படுவாங்க. வெரி நேச்சுரல். காரணம், இப்படிப்பட்ட ஒரு ஜெயண்ட் வந்திருக்கும் பொழுது அவன் சொல்ற பாயிண்ட் ரைட் தான். நீங்க அவ்வளவு தைரியமா இருந்தா ஒத்தைக்கு வாங்க. ஓகே, அப்படி சொல்லிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல பயப்படுறது வந்து வெரி நேச்சுரல். இதுக்கு முந்தின அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது யோனத்தான் சவுல வந்து அப்படியே என்ன செய்ய திகைச்சிட்டு இருக்கும் பொழுது யோனத்தான் planned differently and he won. பெலிஸ்தியர்களை ஜெயித்தான்னு சொல்லிட்டு ஒரு வாலிபனை கூட்டிட்டு போய் ஜெயித்தான்னு சொல்லி நம்ம படிச்சோம் 15ஆம் அதிகாரத்துல. இங்க அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, ப்ரோஆக்டிவா எதுவும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். they were really cornered and எல்லாருக்குமே பயம். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது நம்ம இப்ப வாசிக்க கேட்ட பகுதி நமக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான்.
26ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது தன்னண்டிலே நிற்கிறவர்களை பார்த்து, அவங்க அண்ணமாரை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா அனுப்பியிருக்கிறாரு. இவன் வந்திருக்கிறான். பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செயற்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவன் ஒரு பெலிஸ்தியன் மட்டும் கிடையாது, சர்க்கம்சிஷன் பண்ணாதவன், விருத்த சேதனம் இல்லாதவன். சோ கடவுளுக்கு முன்பாக உடன்படிக்கையின் தேவனோடு கூட இருக்கும் பொழுது, அதான் நான் சொல்ல வரேன். His understanding of God, he is a God of covenant. உடன்படிக்கையின் தேவன். விருத்த சேதனம் பண்ணவங்க எல்லாம் தேவனுடைய ஜனம், விருத்த சேதனம் பண்ணாதவங்க தேவனுக்கு விரோதமாக வாழக்கூடியவங்க என்பது அவர் கிளியராகவே அந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியமான ஒரு தாட். அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள உன் கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? லுக் அட் தட். தாவீது என்னுடைய தேவனுடைய நாமத்தை நிந்தித்த இவன் யாருன்னு சொல்லிட்டு he is thinking of the eternal God, the covenantal God. பட் அவனுடைய அண்ணன் அதுலயும் வருத்தமான ஒரு காரியம்னா, அந்த கொஞ்ச ஆடுகளை, நிறைய ஆடுகள் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆடு இருந்துச்சு, அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாயின்னு சொல்லிட்டு, இங்க உயிர் போக போகுது, யாராவது போய் விட்டாங்கன்னா அவ்வளவுதான், கோலியாத்து அடிச்சு அவ்வளவு பேரையும் அழிக்க போறான். அவங்க அபியாத் கொஞ்சம் ஆடுகளை யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. they think of நம்மளுடைய குடும்பம் என்ன ஆக போகுது, நமக்கு இருக்கிற அந்த இதன் ஆக போகுது, அதான் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. we are living in an do or die சிச்சுவேஷன்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல தாவீதுடைய அண்ணன் எவ்வளவு பரிதாபமாக பேசிட்டான்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது கவலையா இருக்கிறது. ஆனா அந்த கவலை என்னன்னா, இன்னைக்கு நானும் நீங்களும் அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே. உலகத்தில் நடக்கிற காரியங்கள், சமுதாயத்தில் நடக்கிற காரியங்கள், சர்ச்சில் நடக்கிற காரியங்கள், அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் ஆடு இருக்குது, அத எப்படி இருக்குன்னு சொல்லி அதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வெரி சேட், வெரி சேட். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அதான் நான் முன்னாலே சொன்னேன். அவன் என்ன சொல்லியிருக்குன்னா, சாமுவேல் உன்னை அபிஷேகம் பண்ணதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்க வேண்டியது, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு நான் தாவீதுடைய அண்ணன் எலியாப்பை குறித்து அதிகமா பேசுறதை விட தாவீதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பிரதர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, இப்படிப்பட்ட மென்டார்ஸ் இருப்பாங்க, இப்படிப்பட்ட லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிரேட் பீப்புள். சவுலுக்கு கையில கூட இருந்து தெரிய வேண்டிய பெரிய பெரிய தலைவர்கள். ஆனா குட்டி பையன் தாவீதை பார்த்துட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டான். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, we have to look at from David's point of view. டேவிட் அதை ஒரு பொருட்டாவே இல்லை. அதுக்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்த முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரம் கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். Very least bother about his brother's comments. Powerful, powerful. I think அதான் இந்த ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன். நம்மளுடைய தாவீதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, his attitude towards others, மற்றவங்க டிஸ்கரேஜ் பண்ணதெல்லாம் ஒரு பொருட்டாவே யோசிக்கல. ரைட்? தென் சவுல் கேள்விப்படுகிறார். சவுல் ட்ரெஸ் போட்டு காட்டுறாரு, அது முடியாதுன்னு சொல்லிட்டு he left everything. அப்போ சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகுந்த இந்த ஸ்டோரியில அடுத்த மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். தாவீது சவுலை பார்த்து 34ஆம் வசனத்துல, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. அதை நான் தொடர்ந்து போய் ரெண்டையும் கொண்டு போட்டேன்னு சொல்றான். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, இன்னொரு முறை கரடி வந்துச்சு. இட்ஸ் நாட் தட் ஒரே நேரத்துல இல்ல. அண்ட் தட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். தாவீதுடைய லைஃப்ல சீக்ரெட்டா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி இருந்திருக்கு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகிட்ட நான் பேசும் பொழுது அதை தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சீக்ரெட் லைஃப்ல இப்படிப்பட்ட வெற்றிகள் வந்தாதான், கோலியாத் போல பெரிய தலைவர்கள், பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது உங்க வாழ்க்கையே அழிக்க போறக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல யூ கேன் ஃபேஸ் இட்.
இன்னைக்கு don't talk too much about Goliath. Talk about lion and talk about bear. உங்களுடைய சீக்ரெட் லைஃப்ல சந்திக்கக்கூடிய சிங்கங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க வெற்றி இருக்கும். கோலியாத்தை கொண்டுட்டா நியூஸ் பேப்பர்ல வரும், நம்மளுடைய மேகசின்ல வரும், பெரிய பெரிய எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நோட்டீஸ் அடிச்சிருவாங்க. அப்படிதான் அந்த லேடிஸ் பாடினது போல. சவுல் கொண்டது 1000 பேர் தான், பட் தாவீது கொண்டது 10,000 பேர்னு சொல்லிட்டு, அந்த பல 1000 பேர்னு சொல்லிட்டு பாடினது போல நம்ம நிறைய பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. பட் there was no lady. ஒரு லேடியும் கிடையாது, ஒரு ஜென்ஸும் கிடையாது அவன் சிங்கத்தை கொல்லும் பொழுது. நோ நியூஸ் பேப்பர் கவரேஜ், நோ நியூஸ், எந்த ஒரு ஆர்கனைசேஷனல் மேகசின்லயும் நியூஸே கிடையாது. ஆனா ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டா, அப்படிதான் வேதம் போட்டு சொல்லுகிறது. So the secret victories are very important, not only for young people. நம்ம எல்லாருக்குமே யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய லைஃப்ல அப்படிப்பட்ட சீக்ரெட் விக்டரிஸ் இருக்கும் பொழுதுதான் கோலியாத் போல இருக்க மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அபியாத்தை போல பயப்படாதபடிக்கு, பயந்துட்டு இருக்காதபடிக்கு, சவுல போல பயந்துட்டு இருக்காதபடிக்கு தாவீதை போல ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவன் கையில இருக்கிறது அவ்வளவுதான், அழகா போட்டிருக்குது 40ஆம் வசனத்துல, அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு. ஐ ரியலி லைக் இட். ஹி இஸ் a shepherd தான், shepherd boy. டேவிட் shepherd boy. அவன் கையில இருக்கிறது அந்த பை தான், அதை வச்சுட்டு போயிடான். இன்னைக்கு ஊழியத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு போக எனக்கு இஷ்டமே கிடையாது. ஐயோ, என்கிட்ட இருக்க ஒண்ணுமே கிடையாது, இதை வச்சு நான் எங்க போவேன்? எனக்கு பணம் வரணும், எனக்கு இது வரணும், அது வரணும், லேப்டாப் இருக்கணும், ஒரு போன் இருக்கணும், அப்படி இருந்தாலும் மினிஸ்ட்ரிக்குள்ள போய் செய்ய முடியும். நோ நீட், நோ நீட். வாட் எவர் யூ ஹேவ், யூ ஜஸ்ட் கோ. நம்ம கையில என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு போறதுக்கு பழகணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க டெக்னாலஜில மற்றபடி இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, அங்கிள் நான் பிஜியாவது முடிச்சிடணும், பிஜி முடிச்சுட்டு ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு அதை விட்டுட்டு ஒழியத்துக்கு போகணும். காரணம், ஒரு ஜாப்ல இருந்துட்டு ஒழியத்துக்கு போகணும்னு சொல்றது பெரிய காரியம். ரைட், அது மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். பட் தாவீது வாட் எவர் ஹி ஹேட், அது போனான்னு நம்ம பார்க்கலாம். சரி, வெற்றி குறித்து நம்ம கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். சொல்லும் பொழுது அதான் சொல்றான், நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். வெரி கான்பிடென்ட், வெரி கான்பிடென்ட். அண்ட் ஹியூமன்லி ஸ்பீக்கிங் இம்பாசிபிள். சவுலுக்கோ அது மற்ற யாருக்குமே, ஆனா he had a confidence, he can do it, he can kill him சொல்லிட்டு very confident. அது கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கான். நான் அதனால அடிக்கடி நான் சொல்றது உண்டு, இட் இஸ் a battle ground, it was not a play ground. நேத்து சென்னையில கிரிக்கெட் டீம் பரிதாபமா தோத்துட்டாங்க. ரொம்ப நினைச்சிட்டு இருந்தாங்க சென்னை ஒரு பெரிய கிரிக்கெட் நல்ல ஜெயிக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு பரிதாபமா தோத்தாங்க. மோர் தென் 200 ரன்ஸ்ல தோத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு கோலியை பற்றி போடும் பொழுது அந்த முகத்தை போட்டு கவலையா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரைட், இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு கப்பை நம்ம மிஸ் பண்ணிடுவோம், வேர்ல்டு கப்பை நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அல்லது ஒரு மேட்சை மிஸ் பண்ணிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. செத்த அவ்வளவுதான், தான் மட்டும் இல்ல, தன் குடும்பம் போச்சு, தன்னுடைய ராஜா போச்சு, எல்லாம் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல he is thinking of God and he is saying, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தை யார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். The whole world will know that there is a God in Israel. What a great thinking of God. My dear brothers and sisters, இப்போ மாதிரி ஒரு பைபிள் எடுக்கும் பொழுது, ஒரு ப்ரீச் பண்ணும் பொழுது கடவுளை பற்றி, டாக்டரின் ஆஃப் காடை பற்றி சூப்பரா பேசிடலாம். ஆனா லைஃப் அண்ட் டெத்னு வரும் பொழுது கேன் ஐ திங்க் ஆஃப் காட் சொல்றதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ரைட், ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். சவுலுக்கு அந்த பையன் யாருன்னே தெரியல. அவன் கூட இருந்திருக்காரு, அவ்வளவு ஹெல்ப் பண்ண தாவீதை he has to find out யாருப்பா அந்த பையன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரிதான் ஒரு சில லீடர்ஸ் இருக்காங்க, தங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆர்டினரி பீப்புளை யோசிக்கிறதே கிடையாது. தட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஏன்னா அதை நான் வாசிக்கும் போது ரொம்ப கவலைப்பட்டேன். அதுதான் ஒன் மோர் பாயிண்ட் நான் தாவீதுடைய பாயிண்ட்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தாவீது யோசிச்சிருக்கலாம்,
நான் சவுல்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால ஐ எம் வெரி ப்ராமினன்ட் நவ், கிங் வில் நோ மீ நோஸ் மீ வெரி வெல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துக்கலாம். அப்படிலாம் இல்ல, கிங்குக்கு தெரியவே இல்லை, ஞாபகமே இல்லை தாவீதை குறித்து. ரைட். 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய ஃபேமஸ், தாவீது வந்து ரொம்ப ஃபேமஸா மாறினதை பார்க்கலாம். அதன் நிமித்தமாக நேச்சுரல் சவுல் வந்து he became jealousy, ரொம்ப பொறாம வந்துருச்சு அவனுக்கு, வந்து இந்த ஒரு எரிச்சல் வந்தது நம்ம பார்க்கலாம். அது எங்கேயுமே வெரி காமன். எங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், எங்க நல்லா போகும்பொழுது மக்களுக்குள்ள அந்த பொறாமை, பெருமை, அந்த மாதிரி ஒரு எரிச்சல் வருவது காமன். அதை தொடர்ந்து சவுல் நேச்சுரலா சவுல தாவீதை கொல்வதற்கு திட்டமிடுகிறான். அதிலும் குறுக்கடா திங்க் பண்றான் பல விதத்துல. 19ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 4 விதங்களில 4 முறை அவனை கொல்வதற்கு, ஒன்னு டைரக்டாவே ஓப்பனாவே கொல்றதுக்கு பார்த்தான். பட் இன்னொரு விதம் என்னன்னா, பெலிஸ்தியர் மத்தியில் அனுப்பிவிட்டு அவனு கொண்டுகிட்டோம், நம்ம ஏன் கொல்லணும். அது வந்து ஒரு மோசமான திங்கிங். இன்னைக்கு காமன், வெரி காமன். நான் கொன்னாதான் பிரச்சனை. எப்படி தாவீது வந்து அந்த பத்சேபாவோட ஹஸ்பண்ட செஞ்சானோ அதே மாதிரிதான் சவுல் வந்து தாவீது என்ன செய்யறான், என் மகளை நீ மேரி பண்ணுனா 100 பேரை கொண்டுட்டு வரணும். இவன் போய் 200 பேரை கொண்டு வந்துட்டான். அவன் பைபிள் அப்படி போட்டிருக்குது. அந்த 100 பேரை கொல்ல போகும் பொழுது பெலிஸ்தியர் ஒன்னு அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு he was thinking. Very sad, very sad. That is the condition of Saul. நாளைக்கு இதை குறித்து அதிகமா நம்ம பார்க்கலாம், எவ்வளவு சவுல் எவ்வளவு மோசமா போயிட்டான்னு சொல்லிட்டு. முடிக்கும் பொழுது I just wanted to leave with a very positive note about Jonathan. நம்முடைய லைஃப்ல டேவிட் அண்ட் ஜோனத்தான் சொல்ற அனுபவம் மிக தேவை. ஒரு லவ்லி லவ்லி ஃபெலோஷிப். தாவீதுக்கு சோர்ந்து போயிருக்க சிச்சுவேஷன்ல அவன் நேர ஓடி போய் ஜோனத்தான் முன்பாக போனான்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் இட்ஸ் டூ மச் ஃபார் டேவிட். தாங்கவே முடியல. ஹி இஸ் நாட் ஹிஸ் பிரதர் இன் லா, ஏதோ ஒய்ஃபுடைய அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி இல்லை. ஹி ரியலி வாண்டட் ஜோனத்தான்ஸ் ஹெல்ப். அதை தொடர்ந்து ஜோனத்தானும் தாவீதை மிகவும் நேசிச்சான்னு பாக்குறோம். ஜோனத்தான் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்குது, சவுல் வந்து சீக்கிரமா போயிடுவான், he cannot be the king. And அதே நேரத்துல ஜோனத்தான் வந்து he cannot become a king. கண்டிப்பா தாவீது தான் கிங்கா இருப்பான்னு சொல்லிட்டு ஜோனத்தானுக்கு தெரிஞ்சு அதுக்கு அவங்க திட்டமிடுகிறாங்க. அதை தொடர்ந்து சவுலுடைய மிக மோசமான பிஹேவியரை பார்த்து ரொம்ப அழகான விதத்துல ஜோனத்தான் தாவீதுக்கு அந்த நியூஸை சொல்லி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பொழுது ஜோனத்தான் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்றான். So he has a very clear-cut understanding. David will become a king one day. நான் இருக்கணும் இல்லையான்னு தெரியாது, தயவு செய்து என் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்றான். What a powerful testimony of David. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஐக்கியத்துக்குள்ளாக யோனத்தானும் தாவீதும் இருந்ததாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தாவீதுடைய லைஃப்ல இருந்து நிறைய பார்த்து கொண்டிருக்கோம். முதலாவது கேள்வி, how do I handle situation when others consider me as nothing? ஒண்ணுமே இல்லை, இவனா ஹோப்லெஸ், இவனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறது ஒரு சிச்சுவேஷன் இல்ல, பல சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது. அது பிறகு அவனுடைய அண்ணன்ட்ட காண், அது பிறகு அவங்க ராஜாட்ட அவ்வளவு ஹெல்ப் பண்ண ராஜாவே கண்டுக்காம இருந்துட்டான். அது மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ்ல we are not recognized. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ கேட்டோம்னா டக்குன்னு சொல்லிடுங்க அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கிராஸ் பண்ணி போகும் பொழுது நமக்கு இருந்த கஷ்டம் தான். 2வது காரியம், தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? வாட் இட் ரியலி மீன்ஸ்? சும்மா பேர சொல்லி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டு நம்ம போறதா, அல்லது உண்மையிலே தேவனுடைய நாமத்தினாலே போகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தோட நம்ம போறோமா? அதை யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். 3வது காரியம், தாவீது யோனத்தானை குறித்து நம்ம ரொம்ப படிக்கிறோம். ஏன் நம்மளுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட உறவுகள் வரமாட்டேங்குது? ஒண்ணு, நம்ம டேவிட போல இருக்கிறது கிடையாது, அல்லது ஜோனத்தானை போல நம்ம மற்றவங்களை மதிக்கிறது கிடையாது. யோசிச்சு பார்க்கலாம். தேவன் தாமே இந்த அருமையான சரித்திர சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் பிரயோஜனமா மாத்தி கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் தாவீதனுடைய துவக்க நாட்களை குறித்து நாங்கள் பார்க்கத்தக்கதாக
சவால் நிறைந்திருக்கிற அந்த வாழ்க்கையை அந்த வாலிபனாக தாவீது எப்படி வளர்ந்தான் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே நீர் கொடுக்கிற உயிர் மீட்சிக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே இந்த செய்தியை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தத்தக்கதாக, ஒருவேளை நிறைய பேர் அந்த யங் ஏஜை கடந்து போயிருந்தாலும் கூட தாவீதை போல உம்மோடு கூட இருக்கிற உறவில நாங்கள் உறுதியா இருக்கவும், அதன் நிமித்தமாக எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை நீ தாரும். லைஃப் அண்ட் டெத் சொல்லி அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட உதவி செய்யும். தொடர்ந்து உங்களோடு கூட பேசும். உம்முடைய கிருபை தாமே எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.